இப்போ 1 கோடினா நிச்சயமா அது 1 கோடி தான். இந்த சாதனை வந்து 10 மாசத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை. நேரடியா திமுக வந்து எதிர்க்கும். அவங்க செய்கிற தவறுகளை வந்து நீங்க நிச்சயமா நாங்க சுட்டிக்காட்டுறோம். அவங்க அந்த தைரியம் கூட திமுக இல்லைன்னு நாங்க சொல்றோம். நாங்க விஜயகாந்தும் கட்சி தொடங்கும் போது மாநாடு மதுரையில போட்டாலும் அவர் போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே வட மாவட்டங்கள் தான். கிட்டத்தட்ட உங்க பேட்டர்னும் அதே மாதிரி இருக்கு. வட மாவட்டங்கள்ல தான் ஏதோ ஒரு இடத்துல விஜய் நிக்க போறாரு. அவங்களுடைய ஒரு கோர் ஓட் பேஸ்ன்றது இங்க தான் இருக்கா? ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து விட்ட இடத்தை இவர் நிரப்புவார்னு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. நாங்க அந்த களத்திலே நாங்க வந்து பார்த்தோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. இந்த அறிக்கை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மறுப்பு அறிக்கை வருது. அவசர அவசரமா இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? இல்லை, அவசர அவசரமானு நம்ம வந்து சொல்ல முடியாது. இது என்னன்னா, நம்ம வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கோன்றது நம்ம வந்து மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கடமை வந்து இருக்கு. எதற்கான இப்போ பல்வேறு யூகங்கள் வந்து இங்கே வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவின் உச்சத்தில் இருக்கும்போதே அவர் வந்ததெல்லாம் எல்லாருக்கும் அறிஞ்சது தான். இதை நம்ம வந்து திரும்பவும் நம்ம அதுக்குள்ளே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் வந்து நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க இல்லையா, நம்ம இணைஞ்சு வேலை செய்யலான்னு சொல்கிறதே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவங்கள வந்து நம்ம ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிது, நம்ம வந்து ஒரு 2வது சக்தியாக நம்ம இருக்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறோம், நம்ம தான் முதன்மை சக்தியாக வரோம். மக்களோட ஏகோபித்த ஆதரவோடு நம்ம வந்து ஆட்சி கட்டில் அமருவோன்றது நம்ம அஜெண்டா இருக்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கையே வந்து 1 கோடியை நம்ம வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சு நம்ம நகரும்போது நம்மளை வந்து திட்டமிட்டே வந்து மழுங்கடிக்கிற நிறைய செய்திகள் வந்து இங்கே உலா வரதுனால அதுக்கு வந்து ஒரு விளக்கமாக தான் இதை வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து மறுப்பு செய்தி கிடையாது, இது ஒரு விளக்க செய்தியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு வந்து தேவை இருக்குது. அதுக்காக நம்ம வந்து மற்ற கட்சிகள் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து முதன்மையான சக்தியாக நம்ம இருக்கோம். வரவர்கள் நட்பு சக்தியை நம்ம இணைச்சி போன்னு தான் நம்ம இதுக்கு வந்து சொல்ல வர செய்தியாக இருக்குது. விஜய் தான் முதல் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் தான். அதுக்கான நகர்வுகள் தான் இப்போ போயிட்டு இருக்கா? நிச்சயமாக அதுக்கான நகர்வுகள் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு KP முனுசாமி இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது கட்சிகளை திசை திருப்புவதற்காகத்தான் விஜய் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பேசியிருக்காருன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இல்லை, நம்ம வந்து ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொன்னோம். இப்போ கூட நம்ம அதிமுக வந்து விமர்சிக்கவே இல்லை, எங்கேயுமே நம்ம வந்து விமர்சிக்கவே இல்லை. இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, அந்த செய்தியை வந்து உண்மை இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதிமுக வந்து நேரடியாக நம்ம எங்கேயுமே வந்து தாக்கி பேசியோ நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து பண்ணல. பொதுவாக எந்த கட்சிகளுமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் எங்கள் தலைவரோட கொள்கையாக இருக்குது. ஸோ நம்ம நட்பு சக்தியாக நம்மளை வரவங்களை அரவணைப்புன்னு சொல்கிறது காரணம் என்னன்னா, நம்ம முதன்மை சக்தியாக வந்தாலும் இப்போ நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது அந்த அதிகார குவியல் ஒரே இடத்துல இல்லாமல் பரவலாக்கும் போது மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து போய் சேரும், மற்ற கட்சிகளும் இங்கே ஆரோக்கியமாக வளரும்ன்றது தான் இதோட விரிவாக்கம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னாலும் கூட அது நடைமுறையில் இப்போ சாத்தியம் இல்லை. அதிமுக சொன்னால் ஏற்றுக்கலாம், தாவேகா மாதிரியான கட்சிகள் சொல்லும்போது அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி எழுதுன்னு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக எல்லாருமே வந்து சொல்கிறத நம்மளும் வந்து உற்று நோக்கி கவனிச்சு தான் இருக்கோம். இப்போ என்ன அளவிலே நான் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அரசியல் களத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எழுச்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுச்சி, இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் சாரசாரியாக வரதும், இந்த மாநாடாக இருக்கட்டும், மாநாடு ஒட்டி இப்போ 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் முகாம் வந்து இருந்தது. ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறது, புது வாக்காளர்கள் வந்து நீங்கள் வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுச்சியாக வந்து வராங்க. சுணக்கம் காட்டவே இல்லை. மக்கள் பார்த்தீங்கன்னா எழுச்சியாக வராங்க. முதல்ல வாக்களிக்கிறவங்க வந்து எங்ககிட்ட வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, விஜய் அண்ணாக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எழுச்சி நம்ம வந்து பார்த்ததே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 170 வட்டத்தில் 10 பூத் இருக்குது. 10 பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்தது நாங்கள் தான் ஃபுல் இடத்துலையும் வந்து பூத்லேயே வந்து ஏஜென்ட்டை வந்து நாங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்குமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட அதிகமான ஆட்களை வந்து நாங்கள் நிரப்பியிருக்கோம். இது வந்து 214 தொகுதியிலும் இருக்குது, ஒரு பூத்லேயும் இருக்குது. அப்போது இந்த பலம் வந்து இவங்க தெரியாமல் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா மக்களோட எழுச்சி இதுக்கு முன்னாடி கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் எழுச்சி இருந்தது. பட் சமூக ஊடகங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அந்த வெளிச்சம் வந்து இல்லை. அந்த அளவுக்கு இல்லாமல் மேபி இருந்திருக்கலாம், தெரிய போகும். இன்னைக்கு எல்லாமே ஊடகங்கள் வந்து நீங்க உடனே சொல்றதுனால இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கு. அதை நாங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ நம்ம 1 கோடி வாக்காளர்களோட கடந்தது பாத்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம வந்து த்ரூ ஆப் மூலியமா தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இதுல டூப்ளிகேஷனே கிடையாது. இப்போ 1 கோடினா நிச்சயமா அது 1 கோடி தான். இந்த சாதனை வந்து 10 மாசத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை.
இவர் வரமாட்டார்னு சொல்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. திரு விஜய் அவர்கள் வரமாட்டார்னு சொல்றவங்க இதையும் வந்து உற்று நோக்கி கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க வந்து வருவோம் வரமாட்டேன்னு சொல்றது எல்லா கட்சிகளுமே இங்க வந்து உரிமை இருக்கு. ஆள்றவங்க என்னைக்குமே வந்து இன்னொருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது ஆரோக்கியமான ஒரு அரசியலை தான் நம்ம பார்க்கணும். இளம் தலைவர் வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிகள் நோக்கி வருவாங்கிறது திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியா இருப்பார். நிச்சயமா எங்களுக்கான களம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. நேற்று புஷ்பா 2 படத்தோட டீசர் வெளியீட்டு விழா பீகாரில் நடந்திருக்கு, பாட்னாவில். அங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு க்ரௌட் வந்திருக்கு. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்க, ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கூட்டம் வரதெல்லாம் சகஜங்க, ஆனால் இப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சுன்றதுனாலே நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், எங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி வினோத் செல்வம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தாவேகா பேரையோ விஜய் பேரையோ குறிப்பிடல, பட் ஆனால் அவர் சொல்றது இவங்கள தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இப்படி ஒரு விமர்சனம் வருது. அந்த புஷ்பா 2க்கு வந்திருந்த கூட்டத்தை காமிச்சு தாவேகாவுக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் இங்கே வந்திருக்குங்க, அதனால நாளைக்கு அல்லு அர்ஜுன் தான் நாட்டுடைய தலைமை பொறுப்புக்கு வருவார் நம்ம சொல்லிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த விமர்சனத்தை இது இயல்பாகவே வந்து வருவாங்க. சினிமா சார்ந்த நிகழ்வு வந்து இயல்பாகவே மக்கள் வந்து வருவாங்க. இதை வந்து நம்ம திரு சீமான் அவர்கள் கூட சொன்னாங்க, நயன்தாரா கடத்திறக்கிறதுக்கு 4 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. 4 லட்சம் பேர் கிடையாது, அவர் வந்து மிகுதியாக வந்து சொன்னார். இயல்பு தான் இது வந்து சினிமா பிரபலங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வந்து இயல்பு தான். இது வந்து எங்களோட அது ஓட்டா மாறிடும் எப்படி? அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கோம். நம்ம வந்து இவங்க வந்து ரசிகர்கள் மட்டும்தான் அங்கே வந்தாங்கன்னு நம்ம கிடையாது, கட்சி தொண்டர்கள் தோழர்கள். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்த மாநாடு தான் அது. பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பில் இருக்கும் எத்தனை பேர் வந்தாங்கன்ற கொண்டு எங்ககிட்ட வந்து லிஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் பதிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஆர்சி புக்கு கொண்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். இது வந்து சும்மா ஏதோ வந்து கூட்டம்னு நம்ம சொல்லணும். ஒரு வேளை அப்படி வந்தாங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த கூட்டமே வந்து முழுசும் சாலை முழுக்க வந்து நிரம்பிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை தான் சொல்றேன், திட்டமிட்டு பொய் செய்திகள் வந்து பரப்புறாங்கன்னு. இதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த அறிக்கை கூட இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, திட்டமிட்டு இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றதை இங்க யாருமே ஒத்துக்க தயாரில்லை. ஆனா களம் வந்து அதை நிச்சயமா உங்களுக்கு வந்து 2026 காட்ட போகுதுன்றது இவங்க எப்பவுமே வந்து உண்மை வந்து கசக்க தான் செய்யும். அது அந்த கசப்பை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல. என்ன விமர்சனங்கள் சொன்னாலும் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் அந்த வளர்ச்சியை நோக்கி நாங்கள் வேகமாக போயிட்டு இருக்கோம். இந்த விமர்சனங்களை நாங்கள் வந்து உற்று நோக்கி கவனிச்சிடோம். நாங்கள் வந்து புறந்தள்ளவே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றதை நாங்கள் வந்து செவி மடுத்து நாங்கள் வந்து தினமும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். யாரெல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, அதை நோக்கி தான் நம்ம களம் இருக்குங்கண்டி. யார் வேணா என்ன வேணாலும் சொல்லட்டான்ற நிலைமையில நாங்கள் வந்து இல்லை. நாங்கள் ஒரு வளர்ற கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரே பதிலடி தான். நாங்கள் களத்தில் வேலை செஞ்சு மக்கள் பணி செய்வோம். ஸோ மக்களுக்கான வேலைகளை நோக்கி தான் நம்ம போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை எங்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் கடந்த 10 நாளாக பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இடையிலுமே வந்து ஒரு கருத்து மோதல் இருக்கு. இந்த கருத்து மோதல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து திமுக அதிமுகங்கிற அந்த போலரைசேஷன் இல்லை அந்த எதிர்துருவ அரசியல் அப்படிங்கிறது மறுபடியும் வந்துருச்சு. தாவேகாவுக்கான ஸ்பேஸை இன்னைக்கு கொடுக்கல, தாவேகா அவங்களோட ஸ்பேஸை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இல்லை, இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். அது நிச்சயமாக வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை நிச்சயமாக வந்து அந்த நல்லதுகளை பாராட்ட வேண்டியதும், தீவைகளை வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து செயல்படாதப்போ எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதும் ஒரு எதிர்கட்சியோட வேலைகள். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஆளுங்கட்சி சரியாக செய்தான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது, எதிர்கட்சி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கேட்டாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது ஸோ அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு முழுமையான இங்கே வந்து இவங்க செய்யலைன்னும் போது இவங்க வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது அவ்வளோ போராட்டங்களை அறிவிச்சார், அவ்வளோ கருப்பு கொடி காட்டினார். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு இவங்க செய்கிறாங்களான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலின், சிஎம் டெப்டி சிஎம் 2 பேருமே ஏடிஎம்கேக்கு தானே ரியாக்ட் பண்ணுறாங்க. இபிஎஸ் ஏதாவது சொன்னால் இமீடியட்டாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க. உங்கள் தலைவர் பேசுனதுக்கோ இல்லை உங்கள் கட்சி சார்ந்தவர்கள் பேசுறதுக்கோ நேரடியாக அவங்க எங்கேயுமே பதில் சொல்லலையே. இல்லை, நேரடியாக பதில் சொல்லலைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கார் முதல்வர். வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பதவி. ஸோ நமக்கெல்லாம் சேர்ந்து அவர் தான் முதல்வர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்தோம், நேற்று வந்தவங்கலாம் அப்படின்றாரு. அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று வந்தவங்களாம் எங்களை அழிக்கலன்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, பிளேடை வச்சு ஆலமரத்தை வெட்டணும். அவங்க வந்து என்னன்னா நேரடியாக எங்கள் பேர், நாங்கள் எல்லா இடத்துலையும் திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டுறோம், நேரடியாக திமுக வந்து எதிர்க்கிறோம். அவங்க செய்கிற தவறுகளை வந்து நீங்கள் நிச்சயமாக நாங்கள் சுட்டி காட்டுறோம். அவங்க அந்த தைரியம் கூட திமுக இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இல்லை, அவங்க உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே. சரிங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறதுலாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது தான் இங்கே வந்து விஷயமே. இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்றத அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள்ல ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நேற்றுக்கு நடந்த, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வாக்காளர் முகாம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவ்வளோ எழுச்சி வந்து இருக்கு. திமுக காரங்களே வந்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் நீங்கள் பார்க்கணும் கண்டி. இதை காழ்ப்புணர்ச்சியாக நாங்கள் வந்து திருப்பி போக விரும்பல. நாங்கள் எதை சொல்கிறோம் சார், நீங்கள் எந்த விதத்தையும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நாங்கள் டைவர்ஷன் எதுக்குமே வரல. இங்கே வந்து மக்களை நோக்கி நாங்கள் போவோம். எங்களோட பாதை ரொம்ப கிளியராக இருக்குது. அன்றாட அரசியலில் விஜய் கலந்துக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்களே. இப்போ அவர் வந்து ஷூட்டிங் போகிற வீடியோஸ்லாம் வெளியில் வருது. பட் மக்களை சந்திக்கிறது, இப்போ மதுரையில் பார்த்தோம், மதுரையில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் போயிருக்காரு. அந்த இடத்துல உங்கள் தலைவர் போயிருந்தா அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு களத்துக்கு போகிற அரசியலை ஏன் விஜய் செய்ய மாட்டேங்கிறாரு? இல்லை, நிச்சயமாக செய்வாங்க. இன்னைக்கு இந்த அறிக்கை கூட மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்கள் பேரில் வந்த அறிக்கை, தலைவரோட அறிவுறுத்தின் பேரில் தான் இந்த அறிக்கை வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நாங்களும் வந்து கவனத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு வந்து நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் களத்தில் வரும். ஏன்னா எங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ப்ளஸ் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 14 மாதங்கள் தான் இருக்கும்போது அது நிச்சயமாக நம்ம வந்து களத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்குது. தலைவர் வந்து நிச்சயமாக வருவாங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இப்போ மாநாடு நடத்துனீங்க, அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கை, இல்லைன்னா இந்த பூத் கமிட்டி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க. இது இல்லாமல் அடுத்தடுத்து அரசியல் சார்ந்த வேற என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து தாவேகா திட்டமிட்டிருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போது என்னென்னலாம் இங்கே ஊழல் இருக்குது, மக்கள்லாம் எந்த விஷயத்தில் வந்து பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நிறைய வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மக்களை நோக்கி மக்களுக்கான ஒரு பயணத்தை வந்து நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து முன்னெடுப்பார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல மாநாடு, கலந்தாய்வு கூட்டங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய திட்டமிட்டிருக்கோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முன்னெடுப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களும் வந்து நம்ம வந்து களத்தில் வந்து நிற்போம். ஏன்னா மக்கள் எண்ட் ஆஃப் த டே இங்கே முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். என்ன தான் நம்ம திமுக, அண்ணா திமுக இப்படி நம்ம பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு அரங்குக்குள்ளே பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ களத்துக்கு வரணும், நம்ம களத்தை நோக்கி நாங்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். தருமபுரியில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், அதிகாரப்பூர்வ பொறுப்பாளரே சொல்கிறாரு, தளபதி விஜய் தருமபுரியில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு. அது முடிவு பண்ணிட்டாரா விஜய் அங்கே தானே? இல்லை, அப்படி கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் கட்சியில் வந்து தலைமையில் வந்து தலைவரோ இல்லை வந்து பொதுச் செயலாளர் அறிவிப்பாங்க. அவர் வந்து அவரோட ஆசைகளை வந்து வெளிப்படுத்துகிற, அது வந்து தவறு இல்லை. 234 தொகுதியில இருந்தும் போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிக்கிறது வேற, இங்கே தான் போட்டியிடுவாருன்னு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இல்லை, அது வந்து அறிவிப்பு வந்து ஒரு மாவட்ட அளவில் நம்ம வந்து வெளியிட முடியாதுன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோன்னா தலைமை தான் வந்து இதை வந்து சொல்லும். தலைமை கழகம் இருக்கு. தலைவர் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டீங்க. ஒரு தவறான தகவல் வரும். இது தவறான தகவல் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மறுப்பாது வந்திருக்கணும். இதுவரையும் வரலன்னும் போது அப்போ அது அஃபிஷியல் நியூஸ் தானே எடுத்துப்பாங்க. இல்லை, அது தவறான தகவல்னு சொல்ல, நான் அதுதான் சொல்றேன். இது வந்து அவங்க வந்து ஊடகங்கள் எப்படி எழுதுனாங்கன்னு வந்து தெரியாது. அந்த இடத்துல என்ன நடந்தது வீடியோவே நான் பார்த்தேன். வீடியோலயே அவர் சொல்றாரு, இந்த மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில தான் தளபதி விஜய் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அது நிச்சயமா அப்படி ஒரு தகவல் இருக்கும்போது, அதுவும் நமக்கு இன்னும் கால நாட்கள் வந்து இருக்கும்போது நிச்சயமா அதுக்கான வேலைகள் இப்போ எதுவும் நடக்கல. அது அவரோட ஆசை. அதை வந்து அவர் வந்து ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க, மற்றவங்க யாரும் சொல்லலை, இவர் வந்து முன் வந்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம வரவேற்கிறோம். பட் என்னன்னா அஃபிஷியல் நியூஸ் இல்லைன்றதான் என்னோட கருத்து. இப்போ இதில் இன்னொரு பேட்டர்னும் இருக்கு. நீங்கள் வந்து விழுப்புரம், விக்கிரவாண்டி அந்த ஏரியாவில் தான் மாநாடு நடத்துறீங்க, தருமபுரியில் தான் நிற்க போறாரு அப்படின்னா இப்போ டிவிகேவுக்கான கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானா? அந்த சமூகத்தினுடைய வாக்குகளுக்காக தான் நீங்கள் அதை குறி வைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா நம்ம வந்து கிடையாது. நம்ம வந்து சாதி மதம் இது எதுக்கும் கடந்து தான் நம்ம வந்து வரோம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே நம்ம வந்து இவரை சுருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் நம்ம இவருக்கு வந்து செட் பண்ண முடியாது. பரவலாக நீங்கள் வந்து சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவலாக வந்து அவருக்கு வந்து ஆதரவு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து எங்களுக்கே கேட்குறது திருநெல்வேலியில் அவர் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆதரவுக்குன்றாங்க. எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் சென்னையிலே கூட நில்லுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் பரவலாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதை சொல்கிறேன், 234 தொகுதியிலும் நம்மளுக்கு வந்து பொறுப்பாளர் இருக்காங்க. இப்போ வந்து கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்றமாக இருக்க காலகட்டத்திலேயே நமக்கு வந்து பொறுப்பாளர் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது வந்து தலைவர் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. தலைவரும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழு கூடி, செயற்குழு கூடி தான் இதை வந்து தலைவர் எங்கே நிற்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதர், நானோ இல்லை அந்த பேசின அந்த நண்பரோ, யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ இது கட்சி வந்து அவங்க வந்து அவங்க நிலைப்பாடை வந்து தலைமையிலேருந்து நிச்சயமாக அறிவிப்பாங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து அவர் நடத்திய நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் ஒன்று வட மாவட்டத்திலேயோ இல்லை தென் மாவட்டத்திலேயோ இருந்திருக்கு. இல்லை அவர் ஆடியோ லான்ச் மாதிரியான விஷயங்கள் கூட வேலாயுதம்லாம் மதுரையில் பண்ணார். பட் கோவை அந்த கொங்கு பகுதிகளில் பெருசாக பண்ணது இல்லையா? அங்கே கோவை பகுதியிலையோ இல்லை அந்த கொங்கு மண்டலத்தில் தாவேகா எப்படி இருக்கு? இல்லை, இப்போ பரவலாக எல்லா பகுதியிலுமே இருக்காங்க. என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சில இடங்கள் கொடுக்கறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்குன்றது அது மறுக்க முடியாத உண்மை. இது
நம்ம திருச்சி முயற்சி பண்ணுவோம், மதுரை முயற்சி பண்ணுவோம், அந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் வந்து இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு எங்கே வந்து ஆப்டாக இருக்குமோ அந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ண கண்டி கடைசி நேரத்தில் அந்த நெருக்கடிலாம் வரக்கூடாதுன்றதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணோம். பட் நமக்கு பரவலாக இருக்காங்க, கொங்கு மண்டலத்துலேயும் வந்து நல்லா இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்லாம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாகவே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க வந்து தளபதி மக்கள் மன்றமாக அந்த காலத்துலேயே நல்லா சிறப்பாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு அதான் சொல்கிறேன், 234 தொகுதியிலும் வந்து பரவலாக வந்து தலைவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ தொண்டர்களாக மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் பாணியில் விஜய் அரசியல் பண்ணுறாருன்னு நிறைய இடங்களில் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசுவீங்க. விஜயகாந்தும் கட்சி தொடங்கும் போது மாநாடு மதுரையில் போட்டாலும் அவர் போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே வட மாவட்டங்கள் தான். கரெக்ட். கிட்டத்தட்ட உங்க பேட்டர்னும் அதே மாதிரி இருக்கு. வட மாவட்டங்கள்ல தான் ஏதோ ஒரு இடத்துல விஜய் நிக்க போறாரா? உங்களுடைய ஒரு கோர் ஓட் பேஸ்ன்றது இங்க தான் இருக்கா? அந்த கேள்வி எனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போதும் சரி, உங்க கட்சியில இருந்து அப்போ ஒரு ஆழம் பார்க்குற மாதிரி தருமபுரின்னு நம்ம ஒருத்தரை வச்சு பேச வச்சு பார்ப்போம், என்ன ரியாக்ஷன் வருது, அந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி இப்படி இந்த எல்லா கால்குலேஷனும் பார்க்கும்போது அகைன் நீங்களும் வந்து விஜயகாந்த் எப்படி ஒரு கட்சி தொடங்கி வட மாவட்டங்கள்லேயே ஃபோக்கஸ் பண்ணி அவர் போட்டிட்டாரோ அந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறீங்களோன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அப்படிதான் நம்ம அந்த மாதிரி எந்த திட்டமிடலும் பண்ணல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அதிகமான நமக்கு வந்து பலம் இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. அது வந்து ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து விட்ட இடத்தை இவர் நிரப்புவார்னு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த களத்திலே நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய பேர் அவர் நேரடியாகவே வந்து சொல்லியிருக்காங்க, விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதானே அந்த காலம் வந்து இப்போ நமக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவர் எங்கே வேணாலும் நிற்கலாம். பட் அதை சொல்லணும், எங்கே நின்னாலும் எங்கள் தலைவரை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை வந்து எங்களோட தாவேக தொண்டர்களோட வேலை. அதை வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து திறம்பட நாங்கள் வந்து செய்வோம். ஸோ 214 தொகுதி எங்களுக்கு ஒன்று தான். எதுக்காக நான் இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, இங்கே வந்து வளர்ச்சின்றது முழுமையாக போய் சேரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கணும், வெறும் வட மாவட்டங்களை மட்டும் நம்ம நோக்கி அரசியல் பண்ணல அப்படின்னு தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம்.